வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர். இந்த கான்ஃபிகரேஷனில் ரெண்டு இன்புட் கொடுக்குறோம், V1 அண்டு V2 த்ரூ ரெசிஸ்டர் R1 அண்டு R2 வழியாக. அதனால இந்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டு I1, இந்த சர்க்கியூட் வழியாக வர்ற கரண்ட்டு I2. இந்த ரெண்டு கரண்ட்டும் பாயிண்ட் Pல மீட் ஆகுது. இந்த பாயிண்ட் Pலேருந்து I' கரண்ட்டு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருடைய செகண்ட் டெர்மினல் போகுது. ஃபீட்பேக்கு IFங்கிற கரண்ட் போகுது. தேர்ட் டெர்மினல், அதாவது நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலை கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். 4 நெகட்டிவ் கொடுத்துருக்கோம், 7 பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். இது யூஸ்வலாக உள்ள கனெக்ஷன்ஸ் தான். V0ங்கிற அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்குது. அந்த அவுட்புட் வோல்டேஜை ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம் டு த இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருந்தா இங்கே கரண்ட்டு I1, I2, IF, I' இந்த 4 கரண்ட்டு பாயிண்ட் Pல மீட் ஆகுது. இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிற வீடியோ. அந்த சர்க்கியூட்டில் VIங்கிற இன்புட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் த்ரூ ரெசிஸ்டர் RI வழியாக. தெர்ஃபோர் த V0 எப்படி இருக்கும் அப்படின்னா, V0ங்கிறது மைனஸ் ஆஃப் RF/RI இன்ட்டு VI. அதாவது இன்புட் வோல்டேஜ் என்ன அப்ளை பண்ணுறோம், பாசிட்டிவ் அப்ளை பண்ணால் அவுட்புட் வோல்டேஜ் நெகட்டிவ் ஃபார்மில் கிடைக்கும். ஏற்கனவே பழைய வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜங்ஷனில் மீட் ஆகிற கரண்ட்டுடைய மொத்த வேல்யூ 0. த சம் ஆஃப் கரண்ட் ஈக்குவல் டு 0. தெர்ஃபோர் டுவர்ட்ஸ் ஜங்ஷன் பாசிட்டிவ் எடுத்திருக்கோம், ப்ளஸ் I1 ப்ளஸ் I2. away from the junction negative எடுத்திருக்கோம், minus I3 minus I4 plus I5 equal to 0. இதை பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையரை பார்க்கலாம். இந்த கான்ஃபிகரேஷனில் 3 ரெசிஸ்டர் இன்வால்வ் ஆயிருக்கு. R1, R2, RF. 4 கரண்ட் இருக்கு, I1, I2, IF, I'. I1, I2 டுவர்ட்ஸ் ஜங்ஷன் போகுது. I' ஜங்ஷன்லேருந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் செகண்ட் டெர்மினல் போகுது. IFங்கிறது ஃபீட்பேக் போகுது, ஏற்கனவே பார்த்துருக்கோம். அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப் கரண்ட் லா, டோட்டல் கரண்ட் அட் த ஜங்ஷன் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் பாசிட்டிவ் எடுத்துக்கும், அவே ஃப்ரம் த ஜங்ஷன் நெகட்டிவ்னு எடுத்துக்கும். ப்ளஸ் I1 ப்ளஸ் I2 மைனஸ் IF மைனஸ் I' ஈக்குவல் டு 0. தட் இஸ் த டோட்டல் கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் I1, I2. I1, I2 ஜங்ஷன் நோக்கி போகுது, ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் லீவிங் தி ஜங்ஷன் IF, I'. ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கும். நம்மளுக்கு தெரியும், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட பேசிக் பேராமீட்டர்ஸில் இன்புட் இம்பிடன்ஸ் ஒன்று, இன்புட் இம்பிடன்ஸ் இன்ஃபினைட் வேல்யூ இருக்கும். அதனால I' வேல்யூ 0 இருக்கும். தர்ஃபோர் ஈக்குவேஷன் 1 ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம், I1 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு IF. ஓம்ஸ் லாவை பயன்படுத்தி I1 V1/R1, I2 V2/R2, IF V0/RF எழுதிருக்கோம். இந்த நெகட்டிவ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, கரண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸில் இருக்குது, அதை இண்டிகேட் பண்ணுது. நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டு Vout இஸ் ஈக்குவல் டு V1/R1 ப்ளஸ் V2/R2 இன்ட்டு RF. இந்த டினாமினேட்டரில் உள்ள RF நியூமரேட்டர் கொண்டு போயிருக்கோம். நம்ம ஒரு சம்மிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டர் R1, R2, RF இது 3 ஈக்குவல் வேல்யூஸாக எடுத்துக்கிட்டோம் சர்க்கியூட்டில் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் 4 என்ன ஆகும்னு பார்ப்போம். V1/R1 ப்ளஸ் V2/R1 எழுதிக்கலாம், R2க்கு பதிலாக R1 எழுதிக்கலாம், RFக்கு பதிலாக R1 எழுதிக்கலாம். ஈக்குவல் வேல்யூக்கான இப்படி போட்டுக்கலாம். ஸோ டினாமினேட்டர் காமனாக இருக்கிறதுனால V1 ப்ளஸ் V2 டிவைடட் பை R1 இன்ட்டு R1. R1 கேன்சல் ஆயிரும். Therefore Vout equal to minus of V1 plus V2. The output is equal to the sum of the input voltages, but நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கும். அதாவது இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் கொடுத்ததுனால நெகட்டிவ் ஃபார்மில் அவுட்புட் கிடைக்கும். சப்போஸ் நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம், Vout ஈக்குவல் டு மைனஸ் RF/RI இன்ட்டு VI. அப்படிங்கிறது ஒரு இன்புட் கொடுத்ததுனால கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு. இங்கே 2 இன்புட் கொடுத்துருக்கோம், V1, V2. அதனால கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு Vout ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் V1 ப்ளஸ் V2. சப்போஸ் V1ங்கிற வோல்டேஜ் ப்ளஸ் 5 ஆகவும் V2ங்கிற வோல்டேஜ் ப்ளஸ் 3 ஆகவும் கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 5 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 8. தட் இஸ் மைனஸ் 8 வோல்டேஜ் அவுட்புட்டை கிடைக்கும். அப்போ இந்த குவான்டிட்டி மாற போகிறது இல்லை, பட் சைன் மட்டும் மாறும். இது இன்வெர்ட்டிங் இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் இன்வெர்ட்டிங் இன்புட்டை கிரவுண்ட் பண்ணிட்டு நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் இதே மாதிரி V1, V2 அப்படின்னு 2 வோல்ட்டோ அல்லது V1, V2, V3 அப்படின்னு கொடுத்தோம்னா அப்பயும் சம்மிங் நடக்கும். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.